Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. அமெரிக்காவில் விமான விபத்தில் சிக்கி 67 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அது தொடர்பாக அமெரிக்காவைச் சேர்ந்த தமிழக வம்சாவளி விமானி சின்னப்பன் புதிய தலைமுறையுடன் பகிர்ந்து கொண்டவற்றை தற்போது பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ரன்வே நம்பர் 1 10 ஹெட்டிங் 10. இது வந்து ரன்வே 33. இப்ப என்ன ஆயிருக்குன்னா, இவங்க வந்து ஏடிஎஸ்ல வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, இந்த ரன்வே நம்பர் 1 நோக்கி வந்துட்டு இப்படியே வளைஞ்சு இங்க இங்க இதுக்கு லைன் அப் ஆகி 33ல லேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இதுல ஒரு சிக்னிபிகன்ட் ஃபேக்டர் இருக்கு. இந்த 33ங்கிறது வந்து ஷார்ட் ரன்வே, இது பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்மால், இது லாங் ரன்வே. இப்போ இது வந்து சின்ன பிளைன் தான், 60 பேரு, 60 பேசஞ்சர், 4 crew, 64 பேர் தான். அதனால வந்து இந்த பம்பார்டியர்ங்கிற ஒரு பிளைன் வந்து ரீஜனல் ஜெட், இது வந்து லோக்கல்ல யூஸ் பண்ணுவாங்க, ஷார்ட் ஹாலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அதனால இது வந்து சின்ன ரன்வே போதுங்கிறதுனால இருக்கலாம், வேற அந்த மேபி அந்த கேட்டுக்காக வேண்டி இருக்கலாம், இதை என்ன காரணம் தெரியல. அந்த சின்ன ரன்வே எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த சின்ன ரன்வேங்கும் போது பைலட் மோர் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு நிறைய ரூம் இல்லை, அவங்க கரெக்டா அந்த டச் டவுன் பாயிண்ட்ல பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி. இது வந்து அவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு இருக்காங்க, நத்திங் ராங், அழகா வந்துட்டு இருக்காங்க, லைன் அப் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் 400 அடி, வெறும் 400 அடி, 400 அடிக்கு மேல ரன்வே கிட்ட வந்துட்டாங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கு. ஒரு ரிவரை தாண்டின உடனே உங்களுக்கு வந்து ரன்வே வந்துருது. அப்ப அந்த 400 அடிங்கிறது வந்து என்னன்னா, இன்னொரு 30 செகண்ட்ல, அரை நிமிஷத்துல அந்த பிளைன் வந்து டச் டவுன் பண்ண போகுது. இது வந்து இந்த சினாரியோ. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதே நேரத்துல ஒரு ஹெலிகாப்டர் வந்து இப்படி வந்துட்டு இருக்கும்போது, இங்க சைட்ல இருந்து ஒரு ஹெலிகாப்டர் அதை கிராஸ் பண்ணணும். இதை கிராஸ் பண்ணணும். இப்படி கிராஸ் பண்ண வரும்போது யூஸ்வலா இந்த கிராசிங்லாம் நடக்கக்கூடாதுன்னு இல்லை. என்னன்னா, இந்த வெர்டிகல் செப்பரேஷன்ல இப்படி பண்ணுவாங்க, அல்லது யூஸ்வலா இப்படி போன பிறகு அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னால போய் டயருக்கு பின்னால போய் இப்படி பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ அந்த ஹெலிகாப்டர் வந்து ஒரு ட்ரைனிங் ஹெலிகாப்டர், அதுல வந்து பைலட் ட்ரைனி அல்லது குவாலிஃபைடு அது வந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. இந்த 3 பேர் அந்த ஹெலிகாப்டர்ல வரும்போது அவங்க கேட்கறாங்க, இது மாதிரி வந்து இதை கிராஸ் பண்றதுக்கு ஏடிசியோட கம்யூனிகேட் பண்றாங்க. கம்யூனிகேட் பண்ணும்போது விஷுவல் செப்பரேஷன், அதாவது விஷுவல் செப்பரேஷனா see and avoid, கண்ணால பார்த்து அவாய்ட் பண்றது, அது மாதிரி கேட்கறாங்க. அப்போ வந்து விஷுவல் செப்பரேஷனுக்கு அவங்க ஏடிசில ஒத்துக்கிறாங்க. நீ எப்படி பண்ணுனா, இந்த ஏர்கிராப்ட போக விட்டுட்டு இதுக்கு பின்னால போய் அப்படி போயிட்டு நீ உன்னுடைய பாதையில போலாம், இது போன பிறகு போலாம் அப்படிங்கிறாங்க. ஹெலிகாப்டர் ஈஸியா மனூவர் பண்ணலாம், டர்ன் பண்ணலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே கிடையாது, இதுக்கு வந்து லேண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். பைலட் பொறுத்தபடி கிளியரா போயிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கு, இவங்க இங்க வந்துட்டு இருக்காங்க, இந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்கு, இப்படி வந்துட்டு இருக்கு. இப்படி வந்துட்டு இருக்கும்போது சைட்ல இருந்து வருது. அதனால இந்த பாத்தீங்கன்னா லேண்டிங் லைட்லாம் இங்க முன்னாலதான் இருக்கும், ஃப்ரண்ட்ல தான் போக்கஸ்டா இருக்கும். சோ இவங்க இந்த ஹெலிகாப்டர் பைலட்ஸ் வந்து இந்த லேண்டிங் லைட்டை பார்க்க முடியாது. இவங்க வந்து கண்ணால பார்த்து நான் அவாய்ட் பண்றேன்னு ஹெலிகாப்டர் பைலட்ஸ் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஏர்கிராப்டை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஏர்கிராப்ட் அப்பதான் டேக் ஆஃப் ஆகுது. அநேகமாக எல்லாரும் இப்போ கெஸ் பண்றது என்னன்னா, அந்த டேக் ஆஃப் ஆகிற பிளைன் தான் இதுன்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அது கிளியர் ஆயிடுச்சு, கண்ணால பார்த்தாச்சு, அதுக்கு அந்த பிளேன் போயிடுச்சு, நம்ம இதை கிராஸ் பண்ணலாம்னு நினைச்சு வந்துட்டாங்க. வரும்போது அப்பதான் இது இப்படி வருது, இந்த பேக்ல வந்து முட்டுது. இதுல வந்து நிறைய பேருக்கு ஆவல் இருக்கும், என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறதுனால பாசிபிலிட்டி நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு வாரத்திலேயே ஓரளவு நமக்கு இன்னும் மோர் டீடைல் கிடைக்கும். இந்த டேட்டாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணுவாங்க. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.